மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரமாக இருக்கும். அதனால் பாதியை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கங்க. இப்போ நல்லா கொதி வந்த உடனே நம்ம பூண்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து புளி கரைசல் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் கரைச்சி தனியாக சாறு எடுத்து வச்சிங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம பூண்டு வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து புளியை வந்து ஆட் பண்ணிவிடுங்க, புளி கரைசலை. இப்போ பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. குழம்பு கிட்டத்தட்ட வச்சாச்சு. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். நமக்கு சிம்பிளான 2 நிமிஷத்தில் ஒரு குழம்பு, சூப்பரான சிம்பிளான ஒரு குழம்பு, மருத்துவ குணமுள்ள குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.